இஸ்கரா படிப்பக யூடியூப் சேனல் வாசகர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது பெயர் ஜோதிஸ்ரீ ஜோதிட ஆலயத்தினுடைய திருவருள் கிருபானந்தம். உங்களிடம் இப்பொழுது என்னுடைய இனிமையான அறிமுக உரையை துவக்குகின்றேன். வணக்கம். கடந்த வாரத்தில் நாம் எல்லோருக்கும் ஒரு புதிய செய்தியாக ஊடகங்களிலே, தொலைக்காட்சியிலே, செய்தித்தாள்களிலே ஒரு பரபரப்பான செய்தி வந்தது, அனைவரும் அறிந்ததே. அது என்ன என்றால், திரைப்பட நட்சத்திரம் இளைய தளபதி விஜய் அவர்கள் புதியதாக ஒரு அரசியல் இயக்கத்தை துவக்கி இருப்பதாக வெளியான செய்தி. நிச்சயமாக அது அரசியலில் இருப்பவர்களுக்கும், திரையுலகை சார்ந்தவர்களுக்கும், திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும், திரையுலக ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாகவும் இருந்திருக்கலாம், ஆச்சரியமான செய்தியாகவும் இருந்திருக்கலாம். காரணம், எந்த விதமான ஒரு தொடர்புமே இல்லாத ஒருவர் திடீரென்று அரசியல் உலகத்திலே பிரவேசிப்பதாக எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக ஒரு செய்தி வந்தது. ஒரு பரபரப்புக்குள்ளானது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இன்றைய காலகட்டத்தில் திரைப்படத்துறையிலே கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய ஒரு தளபதியாக உருவகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அரசியலே வருவதற்கு என்ன காரணம் என்பது அரசியல் நோக்கர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருந்தது. அது மட்டுமல்லாமல், இந்த காலகட்டத்திலே அரசியலிலே விரைவிலே சந்திக்க போயிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பரபரப்பும் கவலையும் கூடியிருக்கக்கூடிய மிக முக்கிய அரசியல் இயக்கங்கள் எல்லாம் யாருடன் கூட்டணி அமைப்பது, எப்படி அமைப்பது, யாரை சேர்ப்பது, யாரை விலக்குவது, யார் நம்மிடம் விட்டு விலகாமல் இருக்க வேண்டும், யார் புதிதாக வர வேண்டும், அதற்கு என்னவெல்லாம் திட்டமிட வேண்டும் என்று ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு காலத்திலே புதிதாக ஒரு அரசியல் இயக்கம் யாரும் துவங்குவார்களா என்கின்ற ஒரு எண்ணமே இல்லாத சூழலில் திடீரென்று ஒரு திரைப்பிரபலம் ஒரு அரசியல் இயக்கத்தை துவங்கும் போது நிச்சயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தினருக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும். இந்த செய்தி வந்த நாள் அடுத்த நாள் அனைத்து ஊடகங்களிலும் விஜய் தலைப்பு செய்தியாக ஓடிக்கொண்டிருந்தது மறுக்க முடியாத உண்மை. சரி, அவர் அரசியல் வருவதால் என்ன நன்மை, என்ன தீமை என்று பல தொலைக்காட்சிகளில் விவாதங்களை வைத்தார்கள். அந்த விவாத தலைப்பு அத்தனையும் சொந்தக்காரராக இருந்தவர் நடிகர் விஜய் அவர்கள். காரணம், அவர் சொல்லும் போதே நான் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். நான் இதுநாள் வரை திரையுலகிலே ஏராளமாக சம்பாதித்து விட்டேன். என்னை புகழின் உச்சிக்கு கொண்டு போய்விட்ட இந்த தமிழக மக்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரணத்துக்காகவே இந்த அரசியல் இயக்கத்தை துவக்கினேன் என்று ஒரு காரணத்தை சொன்னார்கள். அதன் பின்பு உடனடியாக சொன்னார், இந்த அரசியல் இயக்கம் நிச்சயமாக இன்னும் 2-3 மாதங்களிலே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது. எங்களுடைய இலக்கு 2026 தான். அதற்கான முன்னேற்பாடுக்குண்டான வேலைகளைத்தான் நாங்கள் செய்வோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை, கோட்பாடுகள், சின்னம் மற்றும் அனைத்து விதமான அரசியல் சார்ந்த முடிவுகளை நாங்கள் எங்களுடைய குழுவினர் சேர்ந்து முடிவெடுப்போம். அதுவரை எங்களுடைய தமிழக வெற்றி கழகம், நான் சார்ந்தவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இயக்கத்திற்கும் நாங்கள் ஆதரவும் அளிக்க மாட்டோம், யாருக்கும் எதிராகவும் இருக்க மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்தார்கள். நடிகர் விஜய் அவர்கள் 2 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கக்கூடியவர் இப்பொழுது ஏன் அவ்வளவு அவசரமாக இந்த அரசியல் இயக்கத்தை துவக்க வேண்டும், அதற்கு என்ன காரணம் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களை போன்ற எதிர்காலத்தை கணித்து எதனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஏன் நடக்கிறது, இந்த சம்பவத்திற்கு பின்பு என்ன ஆகும் என்கின்ற கணிக்கக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடம்
சாஸ்திரம் அறிந்தவர்கள் அல்லது கற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஜோதிட ஆசிரியர்களுக்கு ஒரு எண்ணம் மேலோங்கும் போது நிச்சயமாக அதை பற்றி ஒரு ஆய்வு செய்யலாம் என்கின்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி பல ஜோதிடர்கள் அது சம்பந்தமான ஒரு கருத்துக்களை தெரிவித்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். என்னை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஏன் இந்த அரசியல் இயக்கம் துவங்கினார் என்கின்ற பார்க்கும்போது அவருடைய ஜாதக ரீதியான கட்டங்களையும் கிரக நிலைகளையும் இப்பொழுது அவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது எந்த திசை நோக்கி பயணிக்கின்றன என்கின்ற அந்த கட்டத்தையும் நாம் நிச்சயமாக பரிசீலித்து ஆய்வு செய்ததில் இந்த காலகட்டத்தில் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை ஏன் வந்தது, அவருக்கு மட்டும் இந்த ஆசை வந்ததா, இவர் தனித்து இந்த முடிவை எடுத்தாரா, அல்லது சுற்றி இருக்கக்கூடிய அவரை சார்ந்தவர்கள் மூலமாக இந்த ஒரு அரசியல் முடிவு எடுப்பதற்கு தூண்டப்பட்டாரா, அல்லது அவரை சார்ந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்கள் அவரை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதா என்கின்ற ஆய்வினை நாங்கள் கணக்கெடுக்கும் போது திரு விஜய் அவர்கள் கடகராசியிலே பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர். அப்படிப்பட்ட ஜாதகத்திலே அவருடைய ஜாதக நிலையிலே பார்க்கும்போது இன்றைய நிலைக்கு அவருக்கு சுக்கிர திசை ராகு புத்தி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது. அவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் லாபஸ்தானமான 11ஆம் வீடா என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியிலே ஆட்சி பெற்று மிகச் சிறப்பாக இருக்கின்றார். கூடவே அவருடைய கடக ராசியிலே கடக லக்னத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தினாலும் புதன் வித்யாகாரகன் என்கின்ற புதன் சூரியனோடு சேர்ந்து மிதுன ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் அவர் கலைத்துறையிலே மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுகின்ற, ரசிகர்களால் விரும்பக்கூடிய, பொதுமக்களாலும் அவர் மீது ஒரு நல்ல அபிமானம் வரக்கூடிய அளவிற்கு அவருக்கு திரைத்துறையிலே ஒரு உச்சத்தை எட்டி பிடித்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காரணம், ஜாதக ரீதியாக அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து ஒரு உச்சத்திலே கொண்டு போய் விட்டார்கள், மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இப்பொழுது அவர் இறங்கி இருக்கக்கூடிய துறை அரசியல் துறை. ஏற்கனவே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் தமிழக அரசியலிலே பங்கு பெற்று அவர்களுக்கும் இதை போல ஒரு சூழ்நிலைகள் உருவாகி புதிய இயக்கங்களை ஆரம்பித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை பேரும் இந்த அரசியலிலே தமிழகத்திலே வெற்றி கொடி நாட்டினார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொண்ட உண்மை. காரணம், இந்த சூழலை உருவாக்கிய கிரகங்கள் அதன் பின்பு அவர்கள் எப்படி வழிநடத்தப் போகின்றன என்று நாம் கணக்கீடு செய்யும் போது அந்த கிரகங்களினுடைய தரக்கூடிய பலாபலன்கள் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. அந்த வகையிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகட்டும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருந்த விஜயகாந்த் ஆகட்டும், முக்குளத்தோர் சங்கத்தினுடைய ஒரு ஊற்றுக்கண்ணாக இளைஞர்கள் எழுச்சி நாயகனாக இருந்த கார்த்திக் ஆகட்டும், இவர்களெல்லாம் அரசியலே வந்தார்கள். எல்லாவற்றையும் விட கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும், அரசியலிலே இருக்கக்கூடிய அழுக்கை ஒழிக்க வேண்டும், ஊழலற்ற நேர்மையான நியாயமான மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அரசியலை துவக்கின்றேன். நான் இந்த திரைத்துறையிலே உச்சமான புகழையும் அடைந்து விட்டேன், லாபம் பார்த்து விட்டேன், பேரு புகழ் அத்தனையும் எனக்கு வந்து விட்டது. இனிமேல் எனக்கு உண்டான கடமை இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதான். சேவை செய்வது என்னுடைய கடமை என்றால், ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நடிகர் கமலஹாசன் அவர்கள் இதைவிட ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை துவக்கி மக்களுக்கான இயக்கம் இது, நடுநிலையாளர்கள், படித்தவர்கள், அறிவாளிகள், அரசு வேலையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் நீதி மையம் மக்களுக்காகவே செயல்படும், நாங்கள் யாருடனும் கூட்டணி அமைக்க மாட்டோம். காரணம், இந்த தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியும் சரி, ஆண்டு முடித்த கட்சியும் சரி, அத்தனையும் மக்களுக்கு விரோதமான செயல்களை செய்த காரணத்தினால் எங்களை காக்க யாரும் இல்லையா என்கின்ற ஒரு கேள்விக்கினை மக்கள் வைப்பதாக சொல்லி அவர்களுக்காகவே துவக்கப்பட்ட மக்கள் இயக்கம் தான் மக்கள் நீதி மையம் என்று வந்த கமலஹாசன் அவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மீது இந்த அரசியலில் நீடிக்க முடியாமல் இன்று மீண்டும் அதே
அவர் யாரையெல்லாம் ஊழல் என்று சொன்னார்களோ அந்த இயக்கத்தின் பின்னாடி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் அவர் அரசியல் இயக்கத்தை இன்றைய நடத்தக்கூடிய ஒரு காலம் அவருக்கும் உருவாகி இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனிக்க வேண்டும். ஆக நடிகர் விஜய் அவர்கள் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கின்றார். அவர் ஆரம்பிப்பதற்கு காரணம் இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களினால் இப்பொழுது இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் சரி, மத்திய அரசாங்கம் சரி, மத்திய அரசாங்கத்தை ஆண்ட இயக்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கத்தை ஆண்ட இயக்கமாக இருந்தாலும் மக்களுக்கு எதுவும் நன்மை செய்யவில்லை, மக்கள் துன்பப்படுகின்றார்கள், அவர்களுக்கு ஒரு மாற்று அரசியல் சக்தியாக வருவேன் என்று சொல்லி வரக்கூடிய விஜய் நிச்சயமாக மாற்று சக்தியாக இருப்பாரா? அவர் இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஒரு எம்ஜிஆரை போல இந்த ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அளவுக்கு நீண்ட காலம் அரசியலே தாக்கு பிடிப்பாரா என்கின்ற அந்த ஒரு எண்ணம் பொதுமக்களுக்கும் இருக்கின்றது, இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் இருக்கின்றது, திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இருக்கின்றது, குறிப்பாக இளைஞர்களுக்கு இருக்கின்றது. அன்றைய காலகட்டம் வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டம் வேறு. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு நடிகர் அரசியல் இயக்கம் ஆரம்பித்தால் அவருடைய ரசிகர்கள் அவர்களுக்கு பின்புலமாக இருப்பார்கள். அவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு நிச்சயமாக அரசியல் கட்சியை நடத்த முடியாது என்பதை நாம் ஏற்கனவே சொன்ன நடிகர்கள் எல்லாம் நிரூபித்து விட்டார்கள். அப்பொழுது இந்த ஒரு அரசியல் இயக்கத்தை துவக்கி ஒரு வெற்றிக்கொடி நாட்ட வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் இவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அது எப்படி இருந்திருக்கலாம் என்றால் நிச்சயமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் இயக்கம் துவங்கும் போது மிக பிரம்மாண்டமாக ஒரு மாநாட்டை துவக்கி அதன் மூலமாக அரசியல் இயக்கத்தை அறிவித்து மிக அதிரடியாக அவர் செயல்பாடுகளில் இறங்கி ஒரு பெயரை கொண்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மீறி அவருடைய எண்ணத்தை செயல்படுத்த முடியவில்லை என்று நாம் எல்லாரும் அறிந்ததே. சரி, இப்படி எல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் என்றால் நிச்சயமாக ஒரு தனி மனிதனால் மட்டுமே இருக்காது. யாருடைய வாழ்க்கையிலும், அது அரசியலாகட்டும், கல்வித்துறையாகட்டும், அல்லது வேறு எது ஆராய்ச்சியாகட்டும், விவசாயமாகட்டும், தொழில்துறையாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெற்றி தோல்விகளை நிர்ணயித்து அவருடைய பிரம்மாண்டம் புகழ் அனைத்துக்கும் காரணமாகி அல்லது வீழ்ச்சிக்கும் வீணான அவப்பெயருக்கும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் என்னவென்றால் நிச்சயமாக நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நிதர்சனமான உண்மை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலே அவருடைய கிரகங்கள் அவர்கள் இந்த வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் சாதிக்கப் போகின்றார்கள், என்னென்னவெல்லாம் அனுபவிக்கப் போகின்றார்கள், அவர்களால் எப்படி இந்த சமுதாயத்திலே ஒரு பிரபலமான ஒரு நபராக இருக்க முடியும், எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும் என்கின்ற எல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பை நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் சொல்லும். அப்படிப்பட்ட வகையிலே இன்றைக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் இன்று ஆரம்பித்திருக்கின்றார். ஆரம்பிக்கும் போதே நிறைய விமர்சனங்கள் வந்து விட்டன. இன்ன கட்சிக்காக இயக்கத்திற்காக போட்டிக்காகத்தான் இவரை சில பேர் துவக்கி வைத்திருக்கிறார்கள் சொல்றாங்க. விஜய்க்கு அவருக்கு கூட இருக்கக்கூடிய நபர்கள் இவர் இந்த அரசியல் இயக்கத்தை துவக்கி வைத்திருக்கின்றார்களே, அவருக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிச்சயமாக பார்க்கும்போது அவரால் இந்த இயக்கத்தை நடத்த முடியுமா என்று எண்ணுகின்ற போது தமிழறிந்த சில அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அறிஞர்கள் என்று அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பெயர் வைப்பதிலேயே பிழை இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகமா அல்லது வெற்றி கழகமா, இக்கு வரணுமா இக்கு வரக்கூடாதா என்றெல்லாம் சொல்லும் போது ஒரு கோவையை சேர்ந்த ஒரு தமிழறிஞர் போட்டிருந்தார், விஜய் புஷி ஆனந்த் என்ன புலவர் புலமைப்பித்தனா புள்ளி வைப்பதை சொல்லுவதற்கு என்று கூட ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். ஆக ஒரு அரசியல் இயக்கம் துவங்கும் போதே பல்வேறு விமர்சனங்களை தாங்கி அந்த இயக்கத்தை தொடக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலில் வெற்றி கொடி நாட்டுவாரா நாட்ட மாட்டாரா, இது ஒரு கேள்வி. அந்த வகையிலே அவருடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்த போது இப்பொழுது அவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளினுடைய அடிப்படையிலே அவருக்கு இப்பொழுது சுக்கிர திசையிலே ராகு புத்தி நடக்கின்றது. சுக்கிரன் ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான திரை அறிமுகத்தை அவருக்கு கொடுத்திருக்கின்றார். ராகு எப்பொழுதுமே பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். இருவரும் சேர்ந்து சொல்லுகின்றார்கள், நீ இந்த அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை சில நபர்கள் மூலமாக உருவாக்கி இன்றைக்கு அதிரடியாக துவங்கி இருக்கின்றார்கள். பொதுவாக சொல்லுவார்கள், சுக்கிர திசை ஆரம்பித்தால்
கோடி கோடியாக கொட்டி கொடுப்பார், பேரும் புகழையும் கொடுப்பார், சுக்கிரன் போகும்போது மொத்தத்தையும் வலித்து எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்றெல்லாம் ஜோதிடம் படித்தவர்கள் நிறைய ஒரு பழமொழியாக எல்லாம் சொல்லுவார்கள். ராகுவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டத்தை கொடுப்பார், பிரம்மாண்டத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லுவார்கள். இப்ப இருக்கக்கூடிய விஜய் அவருடைய ஜாதக ரீதியான கட்டங்களை ஆய்வு செய்த போது நிச்சயமாக இவர் துவங்கி இருக்கக்கூடிய அரசியல் இயக்கம் அவரால் பல வருடங்களுக்கு தொடர முடியாது என்பது நிச்சயமான நிதர்சனமான உண்மை. 2 ஆண்டு காலத்திற்கு பின்பு நிச்சயம் திரு விஜய் அவர்கள் இந்த அரசியலிலே மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள். மிகப்பெரிய விமர்சனத்தை எல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்கள் ஏற்படும். அவருக்கு போட்டியாளர்கள் அதிகம். அவருடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, குறிப்பாக சொல்ல போனால் அவருடைய ஜாதகத்திலே யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய நானாகட்டும் யாராகட்டும் யாருக்கெல்லாம் நல்ல சிறந்த பேச்சாற்றல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் செவ்வாய் என்கின்ற கிரகம் சுபமாக இருந்தவர்கள் நன்றாக பேசுவார்கள். திரு வைகோ அவர்களை சொல்லுவார்கள், அவருக்கு விரயத்திலே செவ்வாய் உச்சம் என்பார்கள். மிகச்சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர். ஆனால் அந்த பேச்சால் அவருக்கு நன்மையா என்றால் அவரால் அந்த உச்சத்தை எட்ட முடியவில்லை என்றே சொல்லுவார்கள். பிரபலமாவார், ஆனால் அவருக்கு பிரயோஜனப்படாது என்றெல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நிலையிலே திரு விஜய் அவர்களுக்கு கடகராசியிலே செவ்வாய் நீச்சத்திலே அமர்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, வழிநடத்தக்கூடிய சூரியனும் விரயத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் இவருடைய ஜாதகத்திலே கும்பராசியிலே குரு அமர்ந்து, கடகராசியிலே சந்திரன் அமர்ந்து, சஷ்டாஷ்டக யோகம், சகட யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக வண்டி சக்கரம் போல் மேலே ஏறினாலும் அவர் கீழே இறங்கித்தான் தீர்வார். இன்றைய காலகட்டத்திலே ராகு அவருக்கு சரியில்லாமல் இருக்கின்றார். சரியில்லாத வழிகாட்டுதல். அவருக்கு நட்பு வட்டாரமாகிய 7ஆம் இடத்துக்கு உண்டான சனி ஜாதகத்திலே விரயத்திலே இருக்கின்றார். இன்றைய காலகட்டத்திலே கடகராசிக்கு அஷ்டம சனியாக உட்கார்ந்து 9ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்க காலத்திலே நிச்சயம் அவருக்கு ஆரம்பம் அதிரடியாக இருக்குமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட காலத்திலே, குறிப்பாக சொல்ல போனால் 2026 திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பையும் மிகப்பெரிய அரசியலே அவர் நினைத்த நம்பிக்கையெல்லாம் தகர்ந்து பொடி பொடி ஆகி விடும் என்பதிலே எந்த அளவும் மாற்றம் இல்லை. இப்பொழுது நாம் பட்டியலிட்டதை போல பல நடிகர்கள் அரசியல் இயக்கம் துவங்கி தமிழகத்திலே ஒரு மூலையிலே இருந்து அடுத்து என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வரிசையிலே தான் திரு விஜய் அவர்களும் வருவாரே ஒழிய இப்பொழுது இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநில கட்சிக்கும் சரி, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய கட்சிக்கும் சரி, அல்லது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய இயக்கத்துக்கும் சரி, அவர்களை போல கூட இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் இயக்கங்களிலும் அவர்களுக்கு இணையாக இவரால் வந்து தனித்துவம் பெற்று தமிழகத்தை ஆளுவோம், நான் ஆட்சி பிடிப்பேன், முதலமைச்சர் ஆவேன், நல்ல நிர்வாகம் தருவேன் என்கின்ற அவருடைய ஆசை நிச்சயமாக பாராட்டக்கூடியது, வாழ்த்தக்கூடியது. ஆனால் அந்த இடத்திற்கு அவர் வந்து சாதிப்பாரா, தமிழகத்தை ஆட்சி பீடத்தில் அமர்ந்து நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாரா என்றால் அவருடைய ஜாதகப்படி நிச்சயமாக அதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய ஜாதக ஆய்வினுடைய முடிவு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை கொள்கின்றேன். நிச்சயம் இதனுடைய விளைவுகள் நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பு சொல்லும் போது கிருபானந்தம் சொன்னார், அப்படித்தான் நடந்திருக்கின்றது என்று சொல்லுவீர்கள். இப்பொழுதும் சொல்லுகின்றேன், இந்த கருத்து என்னுடைய கருத்து அல்ல. ஜாதக அமைப்பிலே அவருடைய ஜாதகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய 9 கோள்களினுடைய அமைப்பை வைத்து சொல்லுகின்றேன். ஆக கிரகங்களுடைய நகர்வு நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. அவருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கும். 2 ஆண்டுகள் கழித்து அவருக்கு இந்த அரசியலில் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி அவர் மன உளைச்சலுக்கு ஆளாவார் என்பது தீர்க்கம் முடிவு. நன்றி.